ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா குரூப் 2 எக்ஸாம் வந்து நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நானும் குரூப் 2 எக்ஸாம் எழுதினேன். ஸோ எப்படி எழுதினேன், நான் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் கொடுத்து. எதுக்காக அப்படின்னா குரூப் 2 ரிவிஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் கொடுக்க முடியலை. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா, படிக்கலாமா வேண்டாமா, ஸோ ஒன்று கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். யூஸ்ஃபுல் அப்டேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அகாடமி தான். ஓகேங்களா? ஸோ அவங்க புக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்ஸு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த கொஸ்டின் பேட்டர்ன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நானும் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஜிகேக்கு வந்து ரிவிஷனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய புக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய வீடியோஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அவருடைய அந்த வாய்ஸை கேட்டு நம்ம அந்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது நம்ம மைண்டில் நல்லா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் டைமில் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது கூட அவருடைய அந்த வாய்ஸ் வந்து அப்படியே ஓடும், மைண்டில் ஓடும். ஸோ நான் எத்தனை பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ ஆனால் நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஸோ அதை அவங்க ரீட் பண்ணி தானே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படியே வந்து நமக்கு ஞாபகம் வரும். நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய வாய்ஸில் வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது, நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ரிவிஷன் வீடியோஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மிங் அக்டோபர் 6 என்ன பண்ண போகிறாங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் சேனல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அக்டோபர் 6 நமக்கு டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ நான் நிறைய ஃப்ரீ சேனல்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த சேனல் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவங்களும் இப்போ தான் புதுசாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதனால தான் வந்து இந்த சேனலை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கம்மிங் 6 நமக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஷெடியூலும் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 வீக்கில் நம்ம 3 ஜிகே லெசன்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸும் கொடுத்துட்றாங்க. எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வாழைப்பழத்தை அப்படியே உரிச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம சாப்பிட்றது மட்டும்தான், சாப்பிட்டு டெஸ்ட் வரணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதான்னு தெரியலை. நான் ஸோ இனிமேல் இப்போதையிலேருந்து எதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் அல்லது ஜூலை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வரும். ஸோ இப்போ இதிலேருந்து படித்தா நம்ம சிலபஸ் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிடலாம். அது மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸ்லேயும் உள்ளதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்களோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணிங்க. அவங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.